Hey girls, welcome back to our channel Glam Girl Tamil. இன்னைக்கு செல்ஃப் வெட்டிங் கெஸ்ட் மேக்கப் லுக் தான். இன்னைக்கு சாரியில் வந்து ஒரு ட்ரெடிஷ்னலான சவுத் இந்தியன் மேக்கப் லுக் வந்து க்ரியேட் பண்ணி காமினேன். சப்ஸ்கிரைபர் வந்து ரெக்வஸ்டடாக வீடியோ தான். ஸோ இந்த லுக் தான் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். என்னென்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், மற்ற என்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து இருக்கும். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். நீங்கள் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மேக்கப், ஸ்கின் கேர், ஷாப்பிங், ஆல் ப்ராடக்ட் யூஸ், டிஎம்எல் vlogs இது மாதிரி வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆல் அண்ட் ஆப்ஷன் எனேபிள் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ண மறக்காமல் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணி Glam Girl Tamil. ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. இன்றைக்கி நான் க்ரியேட் பண்ண மேக்கப் லுக் வந்து வெட்டிங் கெஸ்ட் மேக்கப் லுக், இல்லைனா வெட்டிங் ப்ரைடல் மேக்கப் கூட நீங்கள் செல்ஃபாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது ஒரு கெஸ்ட் ப்ரைடல் மேக்கப் லுக்னால மேக்கப் வந்து கொஞ்சம் லாங் ஸ்டே இருக்கிறதுக்காக நான் ஐஸ் க்யூப் வச்சு ஃபேஸ் ஃபுல்லாகவே மசாஜ் பண்ணிக்கிறேன். இதை மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு மேக்கப் வந்து லாங் ஸ்டேவாக இருக்கும். அதனால தான் இந்த ப்ரொசீஜர் நான் ஃபாலோ பண்ணுறேன். ஸ்கின் கேர் ரொட்டீனோடவே ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ப்ளம்மோட கேமமோலி டீ மாய்ஸ்சரைசிங் க்ரீம் தான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக நம்ம ஒரு மேட் பேஸ்டான ஒரு ஃபவுண்டேஷன் போகிறனால ஸ்கின் நல்லா மாய்ஸ்சர் இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து மேக்கப் வந்து ரொம்ப ட்ரையாக ஆகாமல் க்ரீஸ் ஆகாமல் இருக்கும். ஃபாலோட் பை என்னோடய லிப்பை வந்து மாய்ஸ்சர் பண்ணிக்கிறேன். அது எஸ்கியோட வெனிலா லிப் பாம் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ரொம்ப முக்கியமானது பேஸ்க்கு மேக்கப்புக்கு வந்து ப்ரைமர் தான். இன்சைட்டோட 3-in-1 ப்ரைமர் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ப்ரைமர்ன்றது கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணணும். மேக்கப்போட பார்ட்டிகல்ஸ்லாம் ஸ்கின்குள்ளே போகாமல் இருக்கிறதும் ப்ளஸ் மேக்கப் லாங் ஸ்டே இருக்கிறதுக்கும் கண்டிப்பாக நீங்கள் ப்ரைமர் வந்து யூஸ் பண்ணிக்கணும். ரொம்ப அஃபோர்டபுள் தான். அமேசானில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் மேக்கப் ஃபிக்ஸர் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கு இங்கே ஸ்விஸ் பியூட்டியோட ஃபிக்ஸர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். மேக்கப் இன்னும் எக்ஸ்ட்ரா லாங் ஸ்டே இருக்கிறதுக்காக பிஃபோர் அண்ட் ஆஃப்டரும் நான் வந்து மேக்கப் ஃபிக்ஸர் வந்து யூஸ் பண்ணிப்பேன். ஸோ மேக்கப் ஃபிக்ஸர் யூஸ் பண்ணதுக்கப்புறம் என்னோட வெட் அண்ட் வைல்ட் மோச்சா மோக்கான்ற ஃபவுண்டேஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இல்லை ஆல்ரெடி ஆரஞ்ச் டிண்ட் இருக்கிறதுனால இங்கே நான் ஆரஞ்ச் கன்சீலர் வந்து யூஸ் பண்ணலை. இந்த ஒரு ஃபவுண்டேஷன் அப்படியே ஸ்பேச்சுலர் எடுத்து என் பேக் ஆஃப் ஹேண்டில் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் கவரேஜ் வந்து பில்டப் பண்ணிக்கிறேன். எப்பயுமே நீங்கள் இந்த ஃபவுண்டேஷன்லாம் யூஸ் பண்ணும் போது கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணி பில்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது ஆரஞ்ச் டிண்ட் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம நிறைய போட்டதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணுறதுக்கும் கஷ்டம். எப்பயுமே ஃபவுண்டேஷன் ஒரு மேக்கப் எதுவுமே வந்து லிட்டிலாக போட்டால் தான் அதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் வந்து அண்ட் ஒரு சைட் சீக்ஸ், இந்த சைட் சீக்ஸ், ஃபோர்ஹெட், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த ஃபவுண்டேஷன் வந்து நான் பிளெண்ட் பண்ணிட்டேன். இப்போ ஆரஞ்ச் டிண்ட்டாக என் ஃபேஸ் ஃபுல்லாக இருக்குது. இதுக்கு நான் இங்கே மெப்ளினோட ஹைலைட்டிங் கன்சீலர் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட்ரைஸ் நல்லா எனக்கு ஹைலைட் பண்ணி காமிக்கணும், ப்ளஸ் ஃபோர்ஹெட்டும். பிகாஸ் இது ஃபேஸ் ஃபுல்லாக ஒரு மாதிரி ஆரஞ்ச் டிண்ட்டாக வந்து காமிக்கும் இந்த ஃபவுண்டேஷன். அதனால் ஹைலைட்டிங் கன்சீலர் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். கண்ணு கீழே ஒரு லைட் கொடுத்தா மாதிரி இந்த என் ஸ்கின் ஷேடர் 2 டோன் லைட்டராக இருக்கக்கூடிய ஒரு கன்சீலர் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஹைலைட்டிங் கன்சீலரோட மெத்தட் இப்படி தான். ஃபோர்ஹெட், நோஸ், கியூபிட் போ இந்த மாதிரி நீங்கள் ஹைலைட் பண்ணிக்கலாம். கண்ணு கீழே எனக்கு ஒரு லைட் வேணும். அப்போ தான் இந்த மேக்கப் லுக் அந்த ஆரஞ்ச் டிண்ட்டுக்கும் இந்த ஹைலைட்டிங்கும் வந்து பர்ஃபெக்டாக எனக்கு மேட்ச் ஆகும். நீங்கள் இதை மாதிரி ஆரஞ்ச் இருக்கக்கூடிய ஃபவுண்டேஷனாக யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ஹைலைட்டர் கன்சீலர் யூஸ் பண்ணுங்கள். ரொம்பவே நல்ல ஒரு லுக்கும் தெரியும். ஃபைனலாக நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ பியூட்டி பிளெண்டரை வச்சு அந்த ஹைலைட்டரும் வந்து நான் நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிட்டேன். முக்கியமாக இது கன்சீலர்னால அண்ட்ரைஸ்கிட்டையும் பார்த்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். நம்ம ஒழுங்காக பிளெண்ட் பண்ணலாம், ரொம்ப க்ரீஸ் ஆகிடும். நான் கன்சீலர் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்னோடய ஃபேஸ் இருந்ததுக்கும் இப்போ நான் ஹைலைட்டிங் கன்சீலர் யூஸ் பண்ணதுக்கப்புறம் மேஜர் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இன்றைக்கி நம்ம ஒரு ப்ரைடல் வெட்டிங் கெஸ்ட் மேக்கப் லுக்னால கண்டிப்பாக நம்ம ஐ மேக்கப் வந்து பண்ண போகிறோம் ட்ரெஸ்க்கு மேட்சிங்காக. அதுக்கு என்வேபியோட ஒயிட் அண்ட் சாக்லேட் மாதிரி ஒரு ஹைலைட்டிங் கன்சீலர், ரொம்ப ஹைலைட்டராக ஒரு கன்சீலர் இருக்கும். அதை வச்சு என்னோடய ஐப்ரோன்னு ஹைலைட் பண்ணிக்கிறேன். என் கண்ணுக்கு ஒரு பேஸாகவும் நான் வந்து கொடுத்துக்கிறேன். இந்த கன்சீலர் அப்ளை பண்ணிட்டு ஒரு சின்ன ப்ரஷ் வச்சு நான் அந்த கன்சீலர் எல்லாமே ஸ்ப்ரெட் பண்ணி செட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் இந்த இடத்துல காம்பேக்ட் பவுடர் போடாதீங்க. இந்த இடத்துல காம்பேக்ட் பவுடர் போட்டிங்கன்னா ரொம்ப கேக்கியாக ஆகிடும் ஹைஸு. அதனால் இங்கே ஸ்விஸ் பியூட்டியோட ட்ரான்ஸ்லூசன்ட் பவுடர் வச்சு இந்த கன்சீலர் நான் வந்து ஹைலைட் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் நம்ம என்டையர் ஃபேஸ்க்கு வந்து வெட் அண்ட் வைல்ட் மோச்சா மோக்கோட ஃபவுண்டேஷன் வந்து போட்டிருந்தோம். ட்ரான்ஸ்லூசன்ட் பவுடர் வந்து நோ கலர் பவுடர் மாதிரி தான். நம்ம என்ன பேஸில் போட்டிருக்கோமோ அதுதான் இருக்கும். ஜஸ்ட் நம்ம க்ரீமை வந்து செட் பண்ணுறதுக்காக தான் இந்த பவுடர். மற்றபடி நான் போட்டிருந்த ஃபவுண்டேஷன் அப்படியே தான் இருக்கும். நோ கலர் பவுடர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் ட்ரான்ஸ்லூசன்ட் பவுடர். ப்ளஸ் அண்ட்ரைஸ் கிட்ட நான் வந்து பேக்கிங் வந்து பண்ணிட்டேன். ஏன்னா நம்ம ஐ மேக்கப் வந்து ஒர்க் பண்ண போகிறனால ஃபாலோவர்ஸ் அதிகமாக இருக்கும். ஃபஸ்ட்டு என்னோடய ஐஸோட ட்ரான்சிஷன் ஏரியாவில் வந்து நான் ஒரு மாதிரி ப்ரௌன் வுட் கலரில் வந்து ஒரு ட்ரான்சிஷன் வந்து கொடுத்துட்டேன். நம்ம இன்றைக்கி வேர் பண்ண போகிறது ஒரு க்ரீன் அண்ட் பிங்க்
காம்பினேஷனில் ஒரு saree தான், அதனால் ஒரு சிங்கிள் கலராகவே போகலாம். ஆனால் பிங்க் கலர் வந்து எடுத்திருக்கேன். ஸோ என்னோடய ஸ்விஸ் பியூட்டி ஐஷேடோ பேட்லேருந்து நல்லா ஷிம்மராக இருக்கக்கூடிய ஒரே பிங்க் கலர் எடுத்து என்னோடய ஃபிங்கர் எட்ஜை வச்சே நான் வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்து கொஞ்சம் கில்டர் இருக்கிறதுனால என்னோடய ஹேண்ட்ஸ்லேயே நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன், ஃபிங்கர்லேயே. ஸோ இதுதான் இன்றைக்கி ஒரு ரொம்ப சிம்பிளிஃபைடாக ஒரு லுக் வந்து நான் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வெட் அண்ட் வைல்டில் ப்ரோ கிட் யூஸ் பண்ணி ஐப்ரோஸை கரெக்டாக வந்து டிஃபைன் பண்ணிக்கும். ஏன்னா நான் ஐப்ரோவும் இங்கே ஹைலைட் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு தெரியும். ஐப்ரோக்கு மேலேயும் கொஞ்சம் லைட்டராக இருக்குது. ஸோ ப்ராப்பராக உங்களோட ஐப்ரோ ஷேப்க்கு உங்களோட ஐப்ரோ வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. நான் என்னோடய ஐப்ரோக்கு அப்படியே அந்த கர்வை வந்து மேட்ச் பண்ணியிருக்கேன். போட்டிருந்த ஃபவுண்டேஷன் வந்து ஆரஞ்ச் டிண்ட், அதுக்கு மேலே ஹைலைட்டிங் கன்சிலர் யூஸ் பண்ணேன். இப்போ நம்ம அப்ளை பண்ணியிருந்த எக்ஸஸாக இருந்த அந்த டிரான்ஸ்லூசன்ட் பவுடரை நான் ப்ரெஷ்ஷை வச்சு டஸ்ட் அவுட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி என்னோடய அண்டர் ஐஸ் கீழே ஒரு லைட் வந்து நான் கொடுத்துட்டேன் ஹைலைட்டிங் கன்சிலர் யூஸ் பண்ணி. ஸோ இந்த ஒரு மேக்கப் வந்து ஒரு 2D டிஃபைனாக நம்மளுக்கு காமிக்கும். ஏன்னா ஃபோர்ஹெட் நம்மள எங்கெல்லாம் வந்து ஹைலைட்டிங் பண்ணுமோ அங்கெல்லாம் நல்லா நம்மளுக்கு சூப்பராக இருக்கும் லைட் ஃபால் ஆகும்போது. அதுக்கப்புறம் மாஸோட ஒரு ஐலைனர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கு இந்த கார்டு நான் யூஸ் பண்ணி எட்ஜில் வந்து ஒரு மார்க் மாதிரி பண்ணிவிட்டு சிம்பிளாக ஒரு ஐலைனரே நான் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். அண்ட் இன்னொரு டிப், இதை மாதிரிலாம் நீங்கள் ப்ரைடல் வெட்டிங் கேஸ் மேக்கப்லாம் பண்ணும்போது வாட்டர் ப்ரூஃப் ப்ராடக்ட்ஸ் நிறைய வந்து யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நைக்காவோட ஒரு மஸ்காரா நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இதை பிகினர் நிறைய பேர் ட்ரை பண்ணியிருக்காங்க. நான் இங்கே லேஷஸ் கூட ஃபிக்ஸ் பண்ணலை. அதுக்கப்புறம் என்வைபியோட கோல் காஜல் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இங்கே யூஸ் பண்ணுறது எல்லாமே மோஸ்ட்டாக ட்ரக் ஸ்டோர் ப்ராடக்ட், அஃபோர்டபுள் தான். எதுவுமே நான் ஹை அண்ட் ப்ராடக்ட்டும் வந்து யூஸ் பண்ணலை. ஸோ ஒரு 2 to 3 ஸ்ட்ரோக்ஸ் கொடுத்தாலே உங்களுக்கு நல்லா டார்க்கின் வரும். அதுக்கப்புறம் வெட் அண்ட் வைல்ட் வந்து கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து ஐஷேடோ பேட்லேருந்து ஒரு ஷிம்மர் பவுடர் வந்து ப்ரான்ஸ் கலர் எடுத்து என்னோடய இன்னர் கார்ன் ஆஃப் தி ஐஸில் வந்து நான் ஹைலைட் பண்ணிக்கிட்டேன். ஸ்விஸ் பியூட்டியிலேருந்து ஒரு கோரல் கலரில் இருக்கக்கூடிய ஒரு மேட் பவுடரை வச்சு நான் ப்ளஷ்ஷாகவும் அப்ளை பண்ணிக்கிட்டேன். ஃபைனலாக ப்ளூ ஹெவன் ஐப்பர் ஸ்டேலேருந்து லிப்ஸ்டிக் வந்து லிக்விட் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணிவிட்டேன். 05 வந்து ப்ரௌன் கலரு. இதை யூஸ் பண்ணி நான் இந்த லிப்ஸ்டிக்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நான் இதை அப்ளை பண்ணது நல்லா ஒரு போல்ட் லுக் வந்து வந்துடுச்சு. என்னோடய ஹேர் ஸ்டைலுக்கு நான் எங்கள் பஃப் வச்சு பின்னாடி புஷ் பண்ணி நான் கிளிப் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ளவர்ஸ் ஆக்சசரிஸ்லாம் போடும்போது இந்த லுக் ரொம்பவே அழகாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக நீட்டாக போகிறவங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த லுக் வந்து நான் ஓடும் பண்ணல. ஸோ நம்ம அப்ளை பண்ண இந்த ஃபவுண்டேஷன் கன்சிலர் ஹைலைட் பண்ணலாம் நல்லாவே இன்றைக்கி அவுட்புட் வந்து இருக்குது. ப்ளஸ் அந்த ப்ளஷ்ஷும் வந்து ரொம்பவே எனக்கு நல்லா இருக்குது. ஸோ எஸ், ஃபைனலாக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் ஃப்ளவர்ஸ்லாம் வச்சிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ஜுவல்லரி பார்த்தீங்கன்னா நான் அமேசான்லேருந்து வாங்கினது தான். ஸோ இதை வச்சு குயிக்காக வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது ஒரு சப்ஸ்கிரைபரோட ரெக்வஸ்டான வீடியோ தான். சவுத் இந்தியன் ட்ரெடிஷ்னல் மேக்கப் லுக், செல்ஃப் பிரைடல் மேக்கப் லுக்கில் வாங்கன்னு. ஸோ எஸ், யூ கோ இயர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் ஸ்மைலிங், ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.